எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்ஸ் தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்ஸோட ப்ரைஸ் பற்றி பற்றி கிரிப்டோ கான்ஸோட டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC நோட் பண்ணிக்கோங்க. டேட் டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா $62,943 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான முறையில் கன்சல்டேஷன் நடந்துன்னு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் வந்து தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் இல்லாமல் கிட்டத்தட்ட ப்ரீவியஸான வந்த ஹைக்கும் ப்ரீவியஸான வந்த லோக்கும் நடுவில் வந்து கன்சல்டேட் ஆகின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நல்லாவே ட்ராப் ஆகி பக்கத்தில் வைக்க வந்துட்டு திரும்ப வந்து ரிட்டர்ன் ஆகி நம்மளுக்கு வந்து க்ரீன் கலர் கேண்டலாகவே க்ளோஸ் வச்சிருச்சு. சரிங்களா? ஸோ அதாவது கிட்டத்தட்ட எவ்வளோ லோ வந்து பார்த்தீங்கன்னா 61,500க்கும் வந்துட்டு அப்படியே மேலே போய் க்ரீன் கலர் கேண்டலாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் கேண்டலாக க்ளோஸ் வச்சது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று இது லோக்கு கீழே விக்கு விட்டு க்ரீன் கலர் கேண்டலாக க்ளோஸ் வச்சுருந்தா ஓகேங்களா? ஸோ இது விக்கு விடாமல் நம்மளுக்கு வந்து போய் வந்து அப்படியே க்ரீன் கலர் கேண்டலாக க்ளோஸ் வச்சதுனால இந்த ஹேமர் பேட்டர்ன், அதாவது க்ரீன் கலராக ஃபார்ம் ஆகுதுனால இது ஹேமர் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஹேமர் பேட்டர்னை நம்ம வந்து ஒரு 100% வந்து நம்ப முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு மேபி நம்மளுக்கு இந்த லோக்கு கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அதாவது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா இந்த 59 இருக்கு இல்லைங்களா, இந்த 59,000 கீழே வந்து கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஸோ வச்சுதுன்னா நான் சொல்கிறது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சுதுன்னா ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த டிமாண்டை நோக்கி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டை நோக்கி வந்துடும். மேபி இந்த டிமாண்டோட லோவை கூட, அதாவது டிமாண்டோட லோவான 50,000 கூட வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா, ஓகேங்களா, இது கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா, ஆனால் இது கீழே வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஆனால் இதுக்கு கீழே மேபி நம்மளுக்கு வந்து விக்கு வரலாம். விக்கு வந்தால் நோ ப்ராப்ளம், ப்ரைஸ் வந்து இங்கேருந்தே கிளம்பி மேலே போயிடுவோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபிபனாசி போட்டு பார்த்தோன்னு வச்சிங்களேன், இந்த லோ டு ஹை நம்ம ஃபிபனாசி போட்டு பார்த்தோம்னா இந்த டிமாண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு 50% கீழே தான் வருது. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து மேலேயே, அதாவது இந்த 23% அந்த ஏரியாலே நம்மளுக்கு வந்து சஸ்டெயின் ஆகி நின்றுன்னு இருக்குது. இந்த 53% கீழே தான் இந்த டிமாண்ட் ஏரியாவும் இருக்குது. சரிங்களா? ஸோ ஒருவேளை ப்ரைஸ் வந்து இந்த டிமாண்ட் ஏரியாவை நோக்கி வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், ஸோ இது வந்து என்னென்னா அல்டிமேட்டு பெஸ்ட்டு சீப்பஸ்ட்டு ப்ரைஸுன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப 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 சீப்பஸ்ட்டு ப்ரைஸ் இந்த ஏரியாலாம் வந்துச்சுன்னா. சரிங்களா? ஆனால் இந்த ஏரியா வருமானது தெரில. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் இப்போ வந்து என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59 கீழே மார்க்கெட் வரும்ன்ட்டு அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ 59 கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றது. ஸோ மேபி அவன் வந்து இந்த இடத்துல அவன் ட்ராப் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இதுக்கு கீழே விக்கு விட்டுட்டு போனால் இங்கேருந்து ஃபர்தராக நம்மளுக்கு அப் மூவ் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கேண்டில் க்ளோஸ் வச்சிட்டானா ப்ரைஸு கீழே வந்து கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் இன்கேஸ் இதை உடச்சிட்டு கீழே வர பட்சத்தில் ஸோ இத்தீரியமை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இத்தீரியம் நம்மளுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது. ஸோ $3,000 கீழே இருக்கிறவருக்கும் இத்தீரியம் பார்த்து $3,000 அந்த ரேஞ்சில் இருக்கிறக்கும் இத்தீரியம் வந்து நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது. இந்த டிமாண்ட் ஏரியாவை எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த டிமாண்ட் ஏரியா வந்து ப்ரைஸ் வந்து டேப் பண்ணிருச்சு. டேப் பண்ணிட்டு மறுபடியும் பம்ப் ஆகிட்டு திரும்ப அதே ஏரியாவை நோக்கி தான் வருது. ஸோ ஒருவேளை BTC நம்மளுக்கு 59 உடச்சானா இத்தீரியம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 2800லேருந்து 2700 ரேஞ்சுக்குள்ளே வந்துடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸே ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இங்கேயும் ஒரு பையிங்கும் ப்ளஸ் வந்து இந்த ஏரியாவில் வந்து அடுத்த ஒரு DCAவும் பண்ணலாம்.
ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு ஏரியா, அதாவது இப்போ இருக்க 3000 நெக்ஸ்ட் 2700 2800, இந்த ரெண்டு ஏரியாவும் பார்த்தீங்கன்னா பையிங் பண்ணுறதுக்கான அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. இத்தீரியம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். ஏன் இப்போ இத்தீரியம் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தீரியம் இடிஎஃப் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சுன்றது எல்லாருக்கும் உங்கள் மேக்ஸிமம் கிரிப்டோவில் இருக்கவங்க தெரியும். எங்கே ஹாங்காங்கில் அப்ரூவ் ஆயிடுச்சு. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏலேயும் அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஹாங்காங்கில் அப்ரூவ் ஆயிடுச்சு, இப்போ யூஎஸ்லேயும் அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. அப்போது இத்தீரியமில் ஒரு பெரிய ரேலி போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ மினிமம் கேரண்டி பார்த்தீங்கன்னா இத்தீரியம் வந்து இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ்லேருந்தே இது டபுள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஹாங்காங்கில் அப்ரூவ் தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து அது ட்ரேட் ஆகிறதுக்கு இன்னும் 2 வாரம் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரிங்களா. ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து அது ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிதுன்னா ப்ரைஸ் வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பம்ப் ஆகும்போது பார்த்திங்கன்னா இத்தீரியம் வந்து ஒரு சூப்பர் ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு புள்ளி சினாரியோவில் மேலே ஓடும். ஓகேங்களா. அதனால் ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தீரியம் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் கேடிஏ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 88 சென்ட்டில் இருக்குது. சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 88 சென்ட்டில் இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லியில் இருக்கிற டிமாண்ட் ஏரியாவில் இருக்குது. ஓகேங்களா. டிமாண்ட் ஏரியாவை டெஸ்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. ஸோ தற்போதைக்கு கேடியோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்னது தான், $1 கீழே இருக்கிற வரைக்கும் கடைனா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த சான்ஸு மறுபடியும் கொடுத்துருக்கான். இதுக்கு நம்ம பேனிக் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 60% கிட்ட ஃபால் கொடுத்துருக்கு. சரிங்களா. ஸோ அப்போது கிட்டத்தட்ட $2 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% கிட்ட ஃபால் கொடுத்துருக்கு. அப்போனா இது வந்து ஒரு சூப்பரான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கேருந்து ஏறினாலே மினிமம் பார்த்தீங்கன்னா டபுள் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இது ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. கேடியை வந்து பேனிக் ஆக தேவையில்ல. ஸோ மார்க்கெட் இதாக வந்ததுனால தான் இது மார்க்கெட்டு கீழே வந்ததுனால தான் இதுவும் கீழே வந்திருக்கு. ஓகேங்களா. டாமினன்ஸ் பம்பாக வந்ததுனால இதுவும் கீழே வந்திருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா கேடியை வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. சரிங்களா. ஸோ அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா டாமினன்ஸை பார்த்துருவோங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்மளும் டாமினன்ஸை பார்த்து. ஸோ டாமினன்ஸ் கரெக்டாக எங்கேருந்து இப்போதைக்கு திரும்பியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57%லேருந்து திரும்பியிருக்கான். ஓகேங்களா. ஸோ ஒரு வேளை இவன் வந்து மேலே போகிறான்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் போவோம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த 60%லேருந்து 63%. ஓகேங்களா. இங்கே போகிறது கொஞ்சம் ரேர் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் ரொம்ப ரேர் தான். மேபி இங்கேருந்தே திரும்புறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து மேலே போனால் இந்த 60%, அப்படி இல்லைனா இப்போ இருக்க 57லேருந்து திரும்பத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து திரும்பினவன் கரெக்டாக நெக்ஸ்ட்டு எங்கே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதாவது இது கீழே விழுந்தால் எதுவுக்கு வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 42 அதான் 43% வச்சுக்கோங்க ரவுண்டா. ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து 43%க்கும் கீழே வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆல்ட்டு காயின்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹெவியாக பம்ப் ஆகும். ஸோ இப்போதைக்கு இங்கேருந்து கீழே விழுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ மூமெண்ட்டில் தான் வந்து விழ ஆரம்பிப்பான். அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஒன்று இந்த லோ உடைக்கணும், இல்லை இந்த லோ உடைக்கணும். அப்புறமா தான் நம்மளுக்கு ஃபாஸ்ட் மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிப்பான். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த 43% வரைக்கும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவுக்கு வரும்போது ஆல்ட்டு காயின்லாம் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிடுங்க மார்க்கெட் விட்டு. ஓகேங்களா. ஏன்னா டாமினன்ஸ் வந்து நல்லாவே வந்து கீழே வந்துடும். அதுக்கப்புறம் டாமினன்ஸ் பம்ப் ஆக ஆரம்பிச்சதுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு சீசன்ன்றது இந்த 57லேருந்து 43 இந்த ரேஞ்ச் டாமினன்ஸ். சரிங்களா. இந்த ரேஞ்சை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த ரேஞ்சு வர வைக்கும் தான் நம்மளுக்கு ஆல்ட்டு காயின் வந்து ஒரு நல்ல ஒரு பம்பு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா. ஓகே ரைட். ஸோ பிடிசி டாமினன்ஸும் பார்த்தாச்சு. ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்ட்டு காயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டீப்பாக தான் கீழே இறங்கியிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒருவேளை நான் வந்து இத்தீரியம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு, நான் இத்தீரியம் வாங்கலை இத்தீரியம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இத்தீரியம் இப்போ இருக்கிற ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ். சரிங்களா. அதிகபட்சம் போனான்னா 2700 வரைக்கும் போவோம் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வெறும் 300 பாயிண்ட்டு தான் இங்கே இதுவே ரிஸ்கே. சரிங்களா. ஸோ ஆனால் மேலே போனான்னா $10,000 கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது இந்த மாதமே போய்டுவான்னு எதிர்பார்க்காதீங்க. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் பீரியடில். சரிங்களா. ரைட். ஸோ
ஸோ மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அட்லீஸ்ட் வந்து கீழே வருவான் அப்படின்னு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வரணும், ஆனால் வந்து விற்க வச்சுட்டு போகணும், க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஸோ க்ளோஸ் வச்சதுன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஸோ க்ளோஸ் வச்சா கூட இந்த ஏரியாவிலேருந்து டிமாண்ட் இருக்குது, டிமாண்ட்லேருந்து டேப் பண்ணிட்டு அவன் மேலே போயிடணும், ரொம்ப நாள் நிற்கக்கூடாது. அவன் வந்துட்டு ஒரு விக்கஸ்ட்டு போனான்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ப்போம். ஸோ மந்த்லி கேண்டல் என்னவா இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மந்த்லி கேண்டலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்சைட் பார்வாக தான் இருக்குது. ஓகே ரைட், பார்ப்போம். ஸோ வீக்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டல் வந்து இன்னும் போன வாரத்தோட லோக்கு கீழே மார்க்கெட்டு போகலை, சரிங்களா. ஸோ போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது தான், சரிங்களா. போனால் கூட விற்கு தான் வரணும், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது விற்கு தான் வரணும், க்ளோஸ் வரக்கூடாது. இல்லைனா இப்போ இருக்கிற ரேட்லேருந்தே மார்க்கெட்டு திரும்பிடணும். ஸோ க்ளோஸ் வந்தால் தான் கொஞ்சம் கவலையாகும். ஏன்னா இங்கே வந்து உள்ளே வந்து நின்றுடுவான், நின்றுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக திரும்புவான். ஓகேங்களா. ஸோ க்ளோஸ் வரக்கூடாது. க்ளோஸ் வந்தாங்கன்னா இந்த இடத்துல இந்த ப்ரைஸை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அர்த்தம் வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து க்ளோஸ் வரக்கூடாது, விற்கு தான் வரணும். ஸோ பார்ப்போம் எப்படின்றது. ரைட், ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்க தேவையில்லாமல் ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னே நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸில் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.